நான் வந்து இந்த 8th 9th படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இருந்ததுலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு க்ரீம், முகத்தில் போட்ட ஒரு க்ரீம் என்ன அப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி இருக்குது ரொம்ப வருஷமா. அப்போ வந்து இந்த 10th 9th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேமஸ். அது ஒரு ஒரு பணக்கார வீடு, ஒரு கோடீஸ்வரரான வீடு. ஸோ அந்த வீட்டில் ஒரு நாள் வந்து அந்த வீட்டினுடைய கிளீனிங்காக அவங்களுடைய அந்த பழைய பொருட்களை எல்லாம் அவங்க எடுத்து போட்டு அந்த வீடை வந்து பெயிண்ட் பண்ணி சுத்தம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த பழைய பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து வெளியே தூக்கி போட்டு அது யாராவது வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ வந்து நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன். அப்போ வந்து ஒரு சாக்கு பை போட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடி போய் இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கிறது வழக்கம். அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி பொருட்கள் வந்து உடஞ்சதெல்லாம் நிறைய கிடச்சிச்சுன்னா என்னமோ ஒரு புதையலை கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு 2 ரூபா கிடச்சிரும், 3 ரூபா கிடச்சிரும் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்போ இந்த வீடு பெயிண்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பெயிண்ட் பண்ணுற வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை அவங்க போட்டிருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்ட உடனே தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொருளை ஒன்றுனா தூக்கி சாக்கில் போடும்போது ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி ஒன்று கிடச்சிச்சு. அந்த ஃபேர் அண்ட் லவ்லி வந்து என்னன்னா, அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா அதை கிளீன் பண்ணி உள்ள இருக்கிற க்ரீம் எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ வந்து அதை நான் கையில் எடுத்த உடனே எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் தூக்கி போட்டு இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேமஸ் ஆயிடுச்சே, பசங்க எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்களே சர்ச்சில், அது ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்கி பார்த்தா வர மாட்டேங்குச்சு. அப்போ வந்து மறக்கவே முடியாது, எல்லா பிளாஸ்டிக்கையும் தூக்கி சாக்கு பைக்குள்ள போட்டுட்டு இந்த ஒரே ஒரு க்ரீம் அந்த 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 கவரை மட்டும் எது பாக்கெட்டில் வச்சுட்டேன். பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் போட்டலாம். அப்படி போட்டுட்டு வந்து அந்த ஃபேர் அண்ட் லவ்லி கத்தி வச்சு 2 பொளந்து உள்ள பார்த்தா நிறைய இருந்துச்சு. அது வந்து நமக்கு பேஸ்ட்டை பார்த்து பிதுக்குனா அது வராது, ஆனால் 2 பொளந்து உள்ள பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்போ எடுத்து கண்ணாடியில் போட்டு மனசார போட்டேன். ஸோ பரவாயில்ல, நம்ம கலர் ஆகிடும் ஒரு நாளில் அப்படின்ற மாதிரி அது ஒரு சந்தோஷம். அது ஒரு பெரிய அந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு கொஞ்ச நேரம் தாண்டி ஒரு 2-3 மணி நேரம் தாண்டிடுச்சு. எங்கள் அப்பா கூப்பிட்டாரு. எது கூப்பிட்டார் அப்படின்னு சொன்னால், சாணி சுமக்கிறதுக்காக கூப்பிட்டார். எப்போவுமே எங்கள் வீட்டில் இருந்து இந்த சாணியை சுமந்து கொண்டு போய் வாழைத்தோப்பில் கொட்டுறது வழக்கம். அப்போ வந்து அந்த சாணி வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாட்டினுடைய யூரினும் அதோட சேர்ந்தே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது உரமாக நினைப்பாங்க. அப்போ அது வந்து தண்ணி மாதிரி ஒழுகும். அப்போது அன்னைக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் அன்னைக்கே தானியை தூக்கி தலையில் வச்சு போட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே சாணி அப்படியே முகத்திலேருந்து வழியுது முழுக்க சரீரம் முழுவதும். அப்போ நான் இன்னைக்கு அதை நான் நினைக்கிறேன், எங்கள் அப்பாவால் அப்படி வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கல. என்னை அலங்கரிக்கிறதுக்கோ என்ன அழகு பார்க்கறதுக்கோ என் தகப்பனாராலையும் தாயாராலையும் வசதி இல்லை, முடியாது. நான் படித்த படிப்பிற்கு யாரும் என்னை அலங்கரிக்கவும் முடியாது. நான் வளர்ந்த வளர்ப்பிற்கு யாருமே என்னை அலங்கரிக்க முடியாது. அசுத்தம், அசிங்கம், அழகற்ற வாழ்க்கை, நாற்றமான வாழ்க்கை. ஆனால் நான் இன்றைக்கு நம்புறேன், அவரை பிடிச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக, அவரை நம்பின ஒரே ஒரு காரணத்திற்காக, அவர் அலங்கரிக்கிறவராகவே இருந்தார். அவர் என்னை அலங்கரித்திருக்கிறார்.